அனைவருக்கும் வணக்கம். சுமார் 3 மாதங்கள் முன்பு வரைக்கும் இந்தியாவும் அமெரிக்காவும் இப்படி நெருங்கிய நண்பர்கள், நேச்சுரல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு உலகம் முழுவதும் பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2 நாடுகளுமே அதை உலகமும் ஏற்றுக்கொண்டிருந்தது. ஆனால் கடந்த 3 மாதங்களாக பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு அமெரிக்காவிடம் ஒரு மிகப்பெரிய மாற்றம், இந்தியாவின் மீது தொடர்ச்சியான பல மோதல்களை உருவாக்கிட்டு வருது. ட்ரம்ப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியஸ்தம் பண்ணானே அப்படின்னு ஆரம்பிச்சு அதற்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக இந்தியாவின் மீது 25% வரி போடுவேன்னாரு. அப்புறம் 50% போட்டாரு. அதற்கு பிறகு இந்தியர்கள் அதிகமாக அமெரிக்காவுக்கு போற விசா H1B விசால பெரும் பிரச்சனையை கிளப்பினாரு. அதோட இல்லாம மேலும் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறாரு. அதே சமயத்தில் திடீர்னு பார்த்தா பாகிஸ்தானோடு பயங்கர நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தானோடு பல ஒப்பந்தங்கள் நடந்திருக்குது. பாகிஸ்தானுக்கு அடிக்கடி போறாங்க வராங்க. பாகிஸ்தானி அதிபரும் சரி, பாகிஸ்தான் பிரதமருக்கும் சிவப்பு கம்பள வரவேற்பு ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை வழங்கப்பட்டிருக்குது அமெரிக்காவில். திடீர்னு அமெரிக்காவுக்கு ஏன் இந்த மனமாற்றம்? திடீர்னு இந்தியாவின் மீது அமெரிக்கா இவ்வளவு கடுமையாக பாய்ந்ததற்கான காரணம் என்ன? நேத்தே இந்த கேள்வியை நம்ம எழுப்பியிருந்த நண்பர்களே. இதற்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதற்கான விடை உங்களுக்கு தெரியுமா? ஏன் திடீர்னு அமெரிக்கா இந்தியாவின் மீது இவ்வளவு ஒரு காழ்வுணர்ச்சியோட இந்தியாவை ஒரு எதிரியாகவே பாவிக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் எழுதுங்க நண்பர்களே. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இங்கே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்தால் போதும். தினம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். சர்வதேச அரங்கில் என்ன நடக்குது, இந்தியாவை எதெல்லாம் பாதிக்குது, இந்தியா எங்கெல்லாம் வெற்றி அடையுதுங்கிறத புட்டு சுருக்கமாக கேப்சூல் வடிவில் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம். வாங்க நண்பர்களே, இன்றைக்கு இந்த காம்ப்ளிகேட்டட் கொஸ்டினுக்கான விடையை பார்க்கலாம். சரியாக சொன்னோம் அப்படின்னா மே 10 முன்பு இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்களாகவே இருந்தாங்க. உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். ட்ரம்ப் அவர்கள் அங்கே அதிபராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு அங்கே சென்ற முதல் வெளிநாட்டு தலைவர்களில் பாரத பிரதமர் மோடி அவர்களும் ஒருத்தர். அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல விஷயங்களில் இனிமே இந்தியாவும் அமெரிக்காவும் கைகோர்த்து கொண்டு பயணிக்கும் அப்படின்லாம் அறிவிச்சாங்க. ஆனால் மே 10 பிறகு அமெரிக்காவுடைய போக்கு அப்படியே எதிர்மறையாக மாறிடுச்சு. இந்தியாவை ஒரு எதிரியாகவே பாவிக்குது. அப்போ கரெக்டாக சொன்னோம்னா மே 10 என்ன நடந்தது, எதனால் அமெரிக்கா இப்படி இந்தியாவுக்கு எதிரியாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயம்தான் நண்பர்களே. என்னன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் மே 10 இந்தியா நூர்கான் ஏர்பேஸை அடித்து தகர்த்தது. அதற்கு பக்கத்திலேயே இருக்கிற நியூக்ளியர் கமாண்ட் சென்டர் இருக்குது. அந்த கமாண்ட் சென்டரின் மீதும் பாம்பு போட்டு அதையும் தரைமட்டமாக்குச்சு இந்தியா. இந்த 2 விஷயங்கள் தான் அமெரிக்காவை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி இருக்குது அப்படின்னு சொல்லணும். நூர்கான் ஏர்பேஸ் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய மிக அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒரு விமானப்படை தளம் நண்பர்களே. அங்க வந்து அமெரிக்காவுடைய அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ரேடார், விமானங்கள் மிசைல்கள்லாம் வர்றத முதல்ல துல்லியமாக கண்டறியக்கூடிய ஒரு ரேடார், லாக்ஹீட் மார்டின் AN/TPS 77 அப்படிங்கிற ஒரு ரேடார் ஒன்று இருந்திருக்குது. அந்த ரேடாரையும் நாங்கள் தகர்த்திருக்கிறோம் அப்படின்னு இந்தியா வெளிப்படையாகவே அறிவிச்சது. அதற்கான சேட்டலைட் பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம வெளியிட்டோம். இந்த நூர்கான் ஏர்பேஸில் அமெரிக்காவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கிய F-15 ரக விமானங்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்படின்னும் குறைந்தது 5 விமானங்கள் அதில் சுக்கு நூறாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிச்சு. அதே நாளில் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக இந்தியா வந்து இன்னொரு பிரம்மோஸ் ஏவுகணையை வீசி அந்த பக்கத்திலேயே இருந்த பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் கண்ட்ரோல் ஸ்டேஷனை தகர்த்தது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகுது. இந்த 2ம் தான் அமெரிக்காவை இந்தியாவுக்கு எதிராக திருப்பிச்சு அப்படிங்கிறாங்க.
பாகிஸ்தான் ஏர்பேஸை இந்தியா அடித்தா அமெரிக்கா ஏன் இந்தியாவுக்கு எதிரியாகுது அப்படிங்கிற கேள்வி நம்மள பலருக்கும் எழுந்தது. அதற்கான உண்மையான காரணம் இப்பொழுது வெளிவந்திருக்குது நண்பர்களே. சில வாரங்களுக்கு முன்பு ஒரு முன்னாள் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, பாகிஸ்தானில் இருக்கிற இந்த நூர்கான் அப்படிங்கிற ஏர் பேஸையும் நியூக்ளியர் கமாண்ட் சென்டர் இருக்குது இல்லையா, அந்த இரண்டையுமே அமெரிக்கா தான் தன்னுடைய முழு கண்ட்ரோலில் வச்சிருக்குது அப்படின்னும், பாகிஸ்தானியர்கள் கூட உள்ள நுழைய முடியாது இதுக்குள்ள. அதுவும் எப்படி, ஒரு பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த உயர் ராணுவ அதிகாரிகள் கூட இந்த நூர்கான் ஏர்பேஸுக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னும் இந்த பேட்டி கொடுத்தவர் ஒரு உயர் ராணுவ அதிகாரி. அவர் என்ன சொல்றாரு, ஒரு முறை தான் அந்த ஏர்பேஸுக்குள்ள போக முற்பட்ட போது அங்கிருந்த அமெரிக்க ராணுவ வீரர் வெளிப்படையாகவே இந்த தளம் அமெரிக்காவுக்கு சொந்தமானது, திஸ் இஸ் அமெரிக்கன் ப்ராப்பர்ட்டி, நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு தன்னை தடுத்ததாகவும் அவர் பேட்டி ஒன்று கொடுத்தாரு. இந்த இரண்டும் சேர்ந்து தான் இப்பொழுது அமெரிக்கா இந்தியாவின் மீது கொண்டிருக்கிற சினத்துக்கான காரணத்தை புட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த நூர்கான் ஏர்பேஸை அமெரிக்காவிடம் கையளித்து பாகிஸ்தான் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பே கையெழுத்திட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த நியூக்ளியர் கமாண்ட் சென்டர் இருக்குது இல்லையா, அந்த நியூக்ளியர் கமாண்ட் சென்டரை முஷாரஃப், யாரு, பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியாக இருந்து பிறகு இராணுவ புரட்சி செய்த அந்த நாட்டு அதிபராக தன்னைத்தானே முடிசூட்டி கொண்ட முஷாரஃப் இருக்கிறார் இல்லையா, அந்த முஷாரஃப் அங்க அதிபராக இருந்த காலகட்டத்திலேயே அமெரிக்கா பாகிஸ்தானிடம் பயங்கரமான பிரஷர் கொடுத்ததான். இந்த மாதிரி நீங்க நியூக்ளியர் ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, அதை என்னது அணுகுண்டெல்லாம் வச்சிருக்கிறீங்க, அது தீவிரவாதிகள் கைக்கு போயிருச்சு அப்படின்னா அப்புறம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதோட எஃபெக்ட்ஸ் அவ்வளவு பயங்கரமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னும், இது உங்களால பாதுகாப்பாக வைக்க முடியாது அப்படின்னும், அதை நாங்க பாதுகாத்துக் கொள்கிறோம் அப்படின்னு பிரஷர் கொடுத்ததாகவும், அதற்கு கையூட்டாக முஷாரஃபுக்கு நூற்றுக்கணக்கான கோடி பாகிஸ்தானி ரூபாய்கள் கொடுத்ததாகவும், பாகிஸ்தான் நாட்டுக்கு பில்லியன் கணக்கில் எய்டுங்கிற பேர்ல பணம் கொடுத்ததாகவும் உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்குது. முஷாரஃப் காலத்திலேயே பாகிஸ்தானுடைய ஆட்டம் பாம் கண்ட்ரோல் இருக்குது இல்லையா, அந்த கண்ட்ரோல் சென்டர், இந்தியா பாம்பு போட்டது, அந்த கண்ட்ரோல் சென்டரை முழுக்க அமெரிக்காவிடம் கொடுத்துச்சு பாகிஸ்தான் அப்படின்னும், அதற்கு பிறகு ட்ரம்ப்புடைய முதல் பீரியட்ல இந்த நூர்கான் ஏர்பேஸ் இருக்குது இல்லையா, அதை பாகிஸ்தானிடம் ட்ரம்ப் கேட்டாருனோ அப்ப கொடுக்கலையாம். அதற்கு பிறகு பைடனுடைய காலத்தில் இந்த நூர்கான் ஏர்பேஸை முழுக்க பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னும் இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்குது. நண்பர்களே, அமெரிக்காவுக்கு உலகம் முழுவதும் இராணுவ விமானப்படை கப்பற்படை தளங்கள் இருக்கு, கொஞ்ச நஞ்சமல்ல, 850 தளங்கள் இருக்குது. இது எல்லாம் அமெரிக்கா ஒப்புக்கொண்ட தளங்கள். இதெல்லாம் கிட்டத்தட்ட 80 நாடுகளில் அமெரிக்கா இந்த மாதிரி இராணுவ கடற்படை விமானப்படை தளங்களை வச்சிருக்குது. இது இல்லாம மேலும் பல நாடுகளில் சீக்ரெட் ஏர்பேஸஸ், சீக்ரெட் மிலிட்டரி பேசஸை வச்சிருக்குதான் அமெரிக்கா. அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான அமெரிக்க இராணுவ தளம் தான், விமானப்படை தளம் தான் இந்த பாகிஸ்தானுடைய நூர்கான் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏர்பேஸ்ல இந்த நியூக்ளியர் மெட்டீரியல் மட்டுமல்ல, அந்த நியூக்ளியர் காம்பனன்ட்னு சொல்லிட்டு நியூக்ளியர் பாம் செய்வதற்கு அடிப்படையான விஷயங்களை தனித்தனியாக பிரித்து அங்கே வச்சிருந்துருக்கிறாங்க. இது எல்லாம் அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருந்திருக்குது. முழுக்க இது அமெரிக்காவுடைய விமானப்படை மற்றும் அணு ஆயுத தளமாகவே இந்த நூர்கான் ஏர்பேஸ் விளங்கி இருக்குது. அந்த கண்ட்ரோல் ஸ்டேஷனை அமெரிக்கா கண்ட்ரோலில் வச்சிருந்திருக்குது. இந்த நூர்கான் ஏர்பேஸில் நூற்றுக்கணக்கான அமெரிக்க விமானப்படை இராணுவப்படை வீரர்கள் அங்க பணியாற்றி வந்தாங்க அப்படின்னும், இந்தியா பிரம்மாஸை விட்டு ஏவுச்சு இல்லையா, அப்ப அந்த நூர்கான் ஏர்பேஸ்ல அங்க 45க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தியும் இப்பொழுது வெளியாகி இருக்குது. பாகிஸ்தானியர்கள் செத்ததை விட்டுருங்க,
அமெரிக்க இராணுவ வீரர்கள் அதில் 45 பேர்த்துக்கு மேலே இறந்துட்டாங்க அப்படின்னும், அமெரிக்கா வந்து கொண்டாந்து அந்த மலைக்குள்ளே ஒழிச்சு வச்சிருந்தது இல்லையா நியூக்ளியர் காம்பனன்ட்ஸ், அந்த காம்பனன்ட்ஸில் பலவற்றை இந்தியா தகர்த்து விட்டது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்குது. அதோடு இல்லாமல் பாகிஸ்தானுடைய அந்த நியூக்ளியர் கமாண்ட் இருக்குது இல்லையா, அணு ஆயுத கண்ட்ரோல் சென்டர், அந்த சென்டர்லையும் இந்தியா பாம்பை போட்டு பிரம்மோஸை போட்டு தாக்குனோடனே அதுலேயும் பல அமெரிக்கர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னும் செய்திகள் வெளியாகி இருக்குது. இந்த விஷயம் வந்து உலகுக்கு தெரிய வந்தோடனே முதல்ல வந்து பாகிஸ்தானுடைய ஏர்பேஸையும் நியூக்ளியர் கண்ட்ரோல் சென்டரை தான் இந்தியா அடிச்சிருச்சு அப்படின்னு தான் பத்திரிகைகள்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு தான் இந்த நூர்கான் ஏர்பேஸும் நியூக்ளியர் கண்ட்ரோல் சென்டரும் அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அமெரிக்கர்கள் தான் அங்கே பணியாற்றினாங்க. இது வந்து அமெரிக்காவுடைய ஒரு சீக்ரெட் பேஸாக இருந்திருக்குது, ரகசிய விமானப்படைத்தளம் இராணுவ படைத்தளமாக இருந்திருக்குது அப்படிங்கிற செய்தி வெளியாகி இது அமெரிக்காவுக்கு பெருத்த தலைகுனிவை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை அமெரிக்கர்கள் அங்கே உயிரிழந்துட்டாங்க, தன்னுடைய குட்டு வெளியாகிருச்சு, தான் இத்தனை ஆண்டுகளாக காத்து வந்த அந்த ரகசியம், என்ன ரகசியம், நூர்கான் ஏர்பேஸுங்கிறது அமெரிக்காவுக்கு சொந்தமானது அப்படிங்கிற ரகசியத்தை இந்தியா போட்டு உடச்சி உலகுக்கு வெளிக்கொண்டாந்து காட்டிருச்சு. அப்படிங்கிறதுல தான் அமெரிக்கா பயங்கர கடுப்பாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூர்கான் ஏர்பேஸை கையில் வச்சுக்கிட்டு இந்தியாவை மட்டுமில்ல சீனாவையும் கண்காணித்து வந்திருக்குது, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளைக்கு சீனா மேலே ஒரு ஆட்டம் பாம்பு போடணும்னா கூட இங்கேருந்து நம்ம ஆட்டம் பாம்பு போடலாம் அப்படின்னு அமெரிக்கா திட்டமிட்டு வந்ததாக இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்குது. இந்த கனவுல எல்லாம் இந்தியா மண்ணள்ளி போட்டுருச்சு அப்படிங்கிறதுனால தான் அமெரிக்கா பயங்கர கடுப்பாக இருக்குது இந்தியா மேலே அப்படின்னும், அதற்கு பிறகு தான் அந்த மே 10 இந்த பிரம்மாஸ் ஏவுகணைகள் போய் இந்த நூர்கான் ஏர்பேஸையும் நியூக்ளியர் கண்ட்ரோல் சென்டரையும் அடித்த பிறகு தான் ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்தாங்க அப்படின்னு நடந்த சம்பவங்களை வைத்து தெளிவாக விளக்க முடியுது நம்மளால. அதற்கு பிறகு தான் முதல்ல ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நான் மத்தியஸ்தம் பேசிட்டேன், 2 பேரும் போர் நிறுத்திடுவாங்க அப்படிங்கிறாரு. அதற்கு பிறகு நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்றாரு. அதற்கு பிறகு இந்தியாவின் மீது 25% இறக்குமதி வரி, அதற்கு பிறகு 50% அந்த இறக்குமதி வரியை உயர்த்துறாரு. இந்தியாவோடு நடந்து வருகிற வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தப்படுது. அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அவங்களுடைய நாட்டுக்கு பல உடனடியாக IMFல பேசி $1 பில்லியன் கடன் வாங்கி கொடுக்குறாரு. அது போக பல $100 மில்லியன் நாங்கள் உதவிகள் செய்யணுங்கிறாரு. இதெல்லாம் பத்தாது அப்படின்னு இந்தியாவின் மீது மேலும் மேலும் பல தடைகளையும் பல பிரச்சனைகளும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அமெரிக்கா. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை. குட்டு வெளியாயிருச்சே அப்படிங்கிற ஆத்திரத்தில் அமெரிக்கா இந்தியாவின் மீது பாய்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னும், இது ஒரு நல்ல விஷயமாக முடிஞ்சிருக்குது அப்படின்னு இப்பொழுது சீன பத்திரிகைகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட பாகிஸ்தானை, துரோகி பாகிஸ்தானை நாம் இத்தனை ஆண்டுகள் நம்பினோம். அவனுக்கு தான் நூர்கான் ஏர்பேஸையும் அவங்க விட்டுருக்கிற ஆட்டம் பாம்பையும் சீனாவின் மீது ஏவறதுக்கே அமெரிக்காவுக்கு அனுமதி கொடுத்துருந்துருக்குறாங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய துரோகிகளாக இவங்க இருக்க முடியும் அப்படின்னும் சீனா இப்பொழுது உணர்ந்திருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் நாம் எதிர்பார்ப்பது போல அடுத்த ஒரு வாரத்தில், அடுத்த 10 நாளில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சமாதானம் ஏற்படும், நம்ம பழையபடி இப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிடுவோம் அப்படின்லாம் நாம் எதிர்பார்க்கவே முடியாத நண்பர்களே. இந்தியா அமெரிக்காவின் குட்டை உடைத்து விட்டது, அமெரிக்காவுடைய பொய் முகத்தை உடைத்து விட்டது, உலகுக்கு அமெரிக்காவுடைய டிசைன்ஸை வெளிக்காமிச்சிருச்சு. இதை அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதனால் இப்போதையத்துக்கு இந்திய அமெரிக்க பிரச்சனை ஒரு சுமூகமான தீர்வுக்கு வராது அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பாகவும் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.